கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி. அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். யாக்கோபினுடைய புத்திரர், அந்த கோத்திரத்தார், ஆகாரியர், இவர்களோடு இவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்படி யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக தேவ சமூகத்துல இவர்கள் போய் ஜெபம் பண்ணினாங்களாம். அது எப்படி? அவர் மேல், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பானவர்களே, நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. அதுல மிக மிக முக்கியமானது நம்பிக்கை, அந்த விசுவாசம். ஆகவே அந்த விசுவாசமுள்ள ஜெபம் தான் பிணியாளிகளையே குணமாக்கும். ஆகவே ஆண்டவருடைய அதாவது தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் பிள்ளைகள், அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடியதான எதிரிகள் எழும்பின போது இவர்கள் தன் சொந்த பலத்தை, தான் ஏறெடுத்து வைத்த பயிற்சி, அனுபவம், இதை நம்பாம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். இன்றைக்கும் அருமையானவர்களே, உங்களுக்கு எதிராக புறப்படுகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. குடும்பத்திலிருந்து புறப்படலாம், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், வேலை செய்யற இடங்கள்ல, இப்படி எந்த சூழ்நிலைகளுமே சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பலாம். அவர்கள் நமக்கு எதிராக பிரச்சனைகள், போராட்டத்தை கொண்டு வரும்போது நாம் நம்முடைய சொந்த பலத்தை நம்பி, நம்முடைய திறமையை நம்பி, பணத்தை நம்பி, நம்ம பேக்ரவுண்டை நம்பி அதை வச்சுக்கிட்டு அவங்களோட நாம் எதிர்த்து நிக்கலாம். இல்ல, அந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரே என்று சொல்லி காத்திருந்து நாம் ஜெபிக்கிற போது நம் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆகவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை இன்றைக்கு அருமையான வேலையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அந்த ஆலோசனையின் அடிப்படையில கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு காத்திருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஜெபத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசம் உங்களை காப்பாற்றும். ஆகவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தோற்று போக மாட்டீங்க. ஆகவே இஸ்ரவேல் பிள்ளைகள் வெற்றி அடைந்தார்கள். அவர் மேல் வச்ச நம்பிக்கை நிமித்தம் நாமும் நம்பிக்கை வைப்போம், வெற்றி அடைவோம். கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளிலே தேவனே என்று சொல்லி உம்மை மட்டுமே சார்ந்து நம்பிக்கை வைத்து காத்திருந்து ஜெபிக்கிற போது எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பதிலை கொடுத்து எங்களுக்கு வெற்றியை தருகிறேன். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்விலும் வெற்றியும் சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.